Neighbor comes from South India. கட்டு சிங்கி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பில்டிங் கீழ பார்க்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிங்கோ கூட அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தாரு. சீக்கிரம் சீக்கிரம் சிங்கி, கோல் பண்ணு, கோல். எஸ் கட்டு. ஆனா சிங்கியால அத கோல் பண்ண முடியல. அதுக்குள்ள மோன்டி வந்து இன்னொரு பக்கமா அந்த பால கிக் பண்றான். ஓ நோ மோன்டி, அங்க பாரு, அந்த பையனுக்கு அது போய் இடிச்சிருக்கு பாவம். அடே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பக்கத்துல சிங்கு பால அடிச்சான் இல்ல, அவன் தான் தப்பு பண்ணான். அரே அதெல்லாம் விடுங்க, வாங்க அந்த குழந்தைக்கு போய் சாரி சொல்லலாம். ஓகே ஓகே. கட்டு சிங்கி மற்றும் மோன்டி அந்த குழந்தை கிட்ட பால் வாங்கலான்னு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது அங்க ஒரு கார் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரக் கூட இருந்தது. அடோ சிங்கி, இங்க ஒரு காரும் ட்ரக்கும் இருக்கு. அப்புறம் பால் அடிபட்டுச்சுல அந்த பையன், அவ வந்து அந்த பசங்க கிட்ட சொல்றான், வணக்கம். கட்டு சிங்கி மற்றும் மோன்டி கன்ஃபியூஸ்டா இருக்கிறத பார்த்து சிவா மறுபடியும் சொல்றாரு, என் பேரு சிவா. வணக்கம். இவன் என்ன சொல்றான்? எனக்கு எதுவுமே புரியல. அட, உங்களுக்கு கேட்கவே இல்லையா? அவங்க சொன்னது வடாப்பாவ். அவங்க நம்ம கிட்ட வடாப்பாவ் கேக்குறாங்க போல. என்னது? நீ இருக்க பாரு மோன்டி. சிங்கி, அங்க பாரு, ட்ரக்ல எவ்வளவு பொருள் இருக்குன்னு. இவங்க நம்மளோட புது நெய்பர் போல இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி கட்டு. ஆனா புது நேபர் நம்ம கிட்ட வடை எதுக்காக கேக்குறாங்க? நாங்க இப்பதான் இங்க வந்திருக்கோம். கட்டு, இப்ப என்ன பண்றது? சிங்கி, இவங்க வேற ஏதோ பாஷையில பேசுறாங்க போல இருக்கு. இரு, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, மை நேம் இஸ் கட்டு. அப்புறம் இவ சிங்கி, இது பிங்கோ, அப்புறம் அவன் மோன்டி. ஓ கட்டு, அவனுக்கு புரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆமா சிங்கி, ஆமா. அப்ப சிவாவோட பேரண்ட்ஸ் பில்டிங் வெளிய வராங்க. அப்ப அவங்க சிவாவை கூப்பிடுறாங்க. சிவா, உள்ள வாங்க. போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அப்புறம் சிவா அப்பா அம்மா கூட உள்ள போயிடுறாங்க. ஆனா கட்டு சிங்கிக்கு அவன் என்ன சொன்னானே புரியாது. இப்ப அவன் என்ன சொன்னானே புரியல. சரியா சொன்ன கட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னது மட்டும் கரெக்டா இருக்கு. அப்ப அதுக்கு அர்த்தம் நம்ம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னா? நல்ல விஷயம்தான். என்ன சொல்ற பிங்கோ? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சொன்னது நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு சொன்னாங்க. அவங்க என்னதான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாங்களா? எனக்கு ஏதோ அப்படி தோணல மோன்டி. சரியா சொன்ன. இவன விடு கட்டு, வீட்டுக்கு போலாமா? அப்பா கூட வந்துருவாரு. கட்டு சிங்கி மற்றும் பிங்கோ அவங்க வீட்டுக்கு போறாங்க. ராத்திரி எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடும்போது அப்பா, அம்மா, அப்பா, உங்களுக்கு தெரியுமா, நமக்கு புது நெய்பர் வந்திருக்காங்க. ஆஹா, நானும் பார்த்தேன். ட்ரக்ல நிறைய பொருட்கள் வந்தது. அப்புறம் ஒரு கார் கூட இருந்தது. நான் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல செகண்ட் ஃப்ளோர்ல தான் தங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அதுதான் ரொம்ப நல்லா காலியா இருந்தது. அம்மா, அவங்க வேற ஏதோ தெரியாத பாஷையில தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா அவங்க கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாங்க. கட்டு சிங்கி, அவங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாங்க? என்னப்பா, அந்த பாஷை நமக்கு தெரிஞ்சாதானப்பா அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியும். சரியா சொன்ன கட்டு. அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலப்பா. அப்படியா? உங்களுக்கு அப்படி ஆச்சா? ஆப்பா, அப்படிதான் ஆச்சு. ஒன்னும் இல்ல குழந்தைங்களா, இப்போ அவங்க நம்மளோட புது நெய்பர் ஆயிட்டாங்கல்ல, அதனால பாருங்க, சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகேப்பா. கட்டு சிங்கி டின்னர் சாப்பிடுறாங்க. இப்படியே ஒரு நாள் அப்படியே கடந்து போகுது. அப்புறம் மறுநாள் காலையில கட்டு சிங்கி அப்பா ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது, கட்டு சிங்கி, சீக்கிரமா வாங்க, லேட் பண்ணாதீங்க. அப்பா, இதோ வர. தேங்க் யூ பிங்கோ. அம்மா, நாங்க போயிட்டு வரோம். பசங்களா, பை பை. பை பை பிங்கோ, பை மம்மி. கட்டு சிங்கி அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் மம்மி அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஓஃபோ, இந்த பசங்களுக்காக காத்தால எல்லாம் கடன்னு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப மம்மி பாக்குறாங்க, புது வீட்டுக்கு வந்த அந்த ஆண்டி செக்ரட்டரி அங்கிள் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அட, இவங்க நம்ம புது நெய்பர் தானே. ஆனா பசங்க சொன்னாங்க இவங்க ஏதோ வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்கன்னு. இந்த செக்ரட்டரி அங்கிள் எப்படி அவ்வளவு ஈஸியா அவங்க கிட்ட பேசுறாங்க? போய் பாக்குறேன்.
மம்மி மற்றும் பிங்கோ அவங்க கிட்ட போறாங்க. ஹலோ சார். ஹலோ. ஓ ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க புது நேபர் தானே? இவங்க சுப்பிரமணியம் ஃபேமிலி, தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காங்க. இவங்க கவிதா சுப்பிரமணியம். ஓ வாவ், ஹலோங்க. வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னது? அட, அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஓ சரி சரி, நான் நல்லா தான் இருக்கேன். அட சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன்னு. ஓ செக்ரட்டரி சார், செம்ம. உங்களுக்கு தமிழ் வருமா? கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சரி, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கு அவங்கள டின்னருக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா, இப்போவே வாங்கிக்கோங்க. இவங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பாடுக்கு வர்றதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. தேங்க்யூ சோ மச், நாங்க எல்லாருமே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பா வராங்கன்னு சொல்லிருக்காங்க. சரி, இதுவும் நல்லதா இருக்கு. அப்புறம் நான் டின்னருக்கு ரெடி பண்றேன். சரி, பை. பாய் பாய். ராத்திரி மம்மி கட்டு சிங்கியோட சேர்ந்து டின்னருக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா கூட வீட்டுக்கு வராரு. வந்துட்டீங்களாப்பா? ஆஹா, வாசனை கூட ரொம்ப அருமையா இருக்கு. டின்னருக்கு என்ன பண்ண போறீங்க? அப்பா, மம்மி புது நேபரை டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அடவா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. அப்புறம் அப்பா, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அது தமிழ் தான்ப்பா. அப்படியா? கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் கூட வரும். அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா பேச முடியும். அது நமக்கு அவங்க வந்த பிறகு தாங்க தெரியும். சரியா சொன்னீங்க. டின்னர் ரெடியா இருக்குல்ல? கண்டிப்பாங்க, நான் டின்னர் அசத்திட்டேன்ல. அப்ப டோர் பெல் அடிக்கிறாங்க. நாங்க ஓபன் பண்றோம். கட்டு சிங்கி ஓடி போய் டோர் ஓபன் பண்றாங்க. வெளிய கட்டு சிங்கியோட புது நேபர்ஸ் இருந்தாங்க. வணக்கம். கட்டு சிங்கி கன்ஃபியூஸ்ட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. பின்னாடில இருந்து அப்பாவும் அம்மாவும் வராங்க. அட குழந்தைங்களா, அங்கிள் ஆண்டி வணக்கம் சொன்னாங்கல்ல, அப்படின்னா ஹலோன்னு அர்த்தம். வணக்கம் அங்கிள் ஆண்டி. கட்டு சிங்கி, என் பேரு சிவா சுப்பிரமணியன். இவங்க என் அக்கா கீர்த்தி சுப்பிரமணியன். அப்பா, இப்ப அவன் என்ன சொல்றான்? அட கட்டு, அவங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிவா சுப்பிரமணியம், அப்புறம் அவங்க தங்கச்சி பேரு கீர்த்தி சுப்பிரமணியம். ஓ ஹலோ சிவா. ஹலோ கீர்த்தி அக்கா. ஹலோ. உங்களுக்கு ஹிந்தி வருமா இல்ல இங்கிலீஷ்? ஆமா, தோடி ஹிந்தி. ஓ, இது நல்லா இருக்கு. பரவாயில்ல, வாங்க உள்ள வாங்க. ஓ, இந்த கியூட் நாயோட பேர் என்ன? கட்டு. பிங்குவ அவங்க கியூட்னு சொல்றாங்க போல இருக்கு. சரியா சொன்ன சிங்கி, இவன் எங்களோட பெட் டாக் பிங்கோ. வெரி கியூட் பிங்கோ. அப்புறம் அப்பா சொன்னதும் எல்லாருமே உள்ள வராங்க. அப்புறமா எல்லாரும் போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துடுறாங்க. சாப்பாட்டு நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, ஐ மீன் ஃபுட் ஃப்ளேவர் இஸ் வெரி குட். தேங்க் யூ so much. டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மம்மி டின்னர் சர்வ் பண்றாங்க. வாவ், நீங்க சொன்ன மாதிரியே ஃபுட் டேஸ்ட் ஆல்சோ வெரி நைஸ். தேங்க் யூ. பாத்தீங்களா பசங்களா, கம்யூனிகேட் பண்றது அவ்வளோன்னு கஷ்டம் இல்ல. எஸ் ரைட் கட்டு சிங்கி. சிவாக்கும் கீர்த்திக்கும் நீங்க நல்லா ஹிந்தி கத்து கொடுங்க. என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? आप दोनों कीर्ति और शिवा हिंदी सिखा सकते हो. அட நோட்ட காட்டு, அப்புறம் கத்துக்கோ. கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தாங்க. ஆண்டி அப்படிதான் சொல்றாங்க. நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சிங்கி சொன்னதை கேட்டு சிவா மற்றும் கீர்த்தி ரெண்டு பேருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அது என்னன்னா, சிவா மற்றும் கீர்த்தி நமக்கு தமிழ் கத்து தரணும். Shiva and Kirti, you can teach for Gattu Chinky Tamil as well, right? ஓ எஸ், நாங்க செய்வோம். ये तो वेरी इजी. इजी मतलब सुलभम. ஓ, ஈஸி மத்லப் சுலபம். அப்பனா ஹிந்தி கத்துக்கிறது கூட ரொம்ப சுலபம். கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்படி லாங்குவேஜ் பேரியர் இருந்து கூட அவங்க ரொம்பவே நல்லா கம்யூனிகேட் பண்றாங்க. கட்டு சிங்கி, நானும் சிவாவும் உங்க ஸ்கூலுக்கு தான் வர போறோம். ஓ எஸ், அப்பனா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. we can go together. Together meaning ஒண்ணா சேர்ந்து. ஆமா, ஒண்ணா
சேர்ந்து நாளையில இருந்து காலையில. எஸ், ஃப்ரம் டுமாரோ மார்னிங் we will be ready. ஏ செம்மையா இருக்க போதுல கட்டு. நாம அவங்களுக்கு லாங்குவேஜ் கத்து தரலாம், அப்புறம் நாமளும் புது லாங்குவேஜ் கத்துக்கலாம். ஆஹா சிங்கி, சரியா சொன்ன. கொஞ்ச நேரத்திலே அவங்க டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அவங்க புது நெய்பர்ஸ் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்களா பசங்களா, ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னா மனசு வச்சா போதும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த லாங்குவேஜ் பேரியரா இருக்காது. சரியா சொன்னீங்க மம்மி. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.